Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக சனிக்கிழமை சாமி கும்பிட்டுருக்கோம். ஸோ அந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி தம்பிலாம் வந்திருக்காங்க. ஸோ தங்கச்சிக்கு வந்து சும்மா மேக் ஓவர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு ஸ்கின்னுக்கு நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஃபில்டர்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இதில் ரியலாக பார்க்கலாம். ஸோ அந்த மேக் ஓவர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டூ கமெண்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கார்னியர் கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ண போகிறோம். ஸோ தட் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்டே ஆகும். அதுக்காக வந்து நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு நிறைய பேருக்கு வந்து நம்ம வெட்டிங்க்கோ இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கோ வாட் எவர் த ஃபங்க்ஷன் இஸ், ஸோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அந்த ப்ரைடல் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி போடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். பார்க்குறப்ப நமக்கு டேரெக்டாக பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்கும். எனக்கு நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த டவுட்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நேச்சுரல் லைட்டில், ஒரு டியூப் லைட்டில் எந்த வேறு எதுவும் லைட் செட்டிங்ஸ் இல்லாமல் மேக்கப் பண்ணிவிட்டு அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் யாருக்காவது வந்து ப்ரைடல் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போய் செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு ஃபேஸுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸை நல்லா வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். தென் ஃபவுண்டேஷன், கலர் கரெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது, மேக்கப் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லலாம். நான் உங்களுக்கு அதையும் வந்து சொல்கிறேன். நிறைய வந்து இப்போ நான் மேக்கப் வீடியோலாம் போட்டால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து வேறு எந்த லைட்டிங் செட்டப்ஸும் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் க்ரேயிஷாக அந்த மாதிரிலாம் தெரியலாம். மேக்ஸிமம் என்னால் உங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு ஒரிஜினல் அவுட்புட் எப்படி கொடுத்தா அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி லைட் செட்டப்பில் எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் லுக்கு நம்ம ரிங் லைட் இதெல்லாம் வச்சு எடுக்கலாம். பட் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற மேக்கப் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி அப்படியே வந்து ரொம்ப பிரைட்டாக காமிக்கும். அது வந்து உண்மையான நம்ம உண்மையாகவே டைரெக்டாக பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது ரியலாக அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஃபில்டர் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இப்படி ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து சுகரோட ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணி போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கலர் கரெக்டர். ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் அப்புறமா வந்து வாய் சுற்றி அவ்வளோ பிக்மெண்டேஷன் இல்லை. கண்ணுக்கு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஃபோர்ஹெட்டில் வந்து லைட்டாக பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கான கலர் கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக ஒரு கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ போட்டோம் அப்படின்னா நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்க இடம்லாம் வந்து டக்குன்னு க்ரே ஆகிடும். ஸோ நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸாக்ட் ஷேடு இருக்கும் இல்லையா, அந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணோமோ அங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட எக்ஸாக்ட் மேட்ச் இருக்க
கன்சீலர் வந்து வச்சு நான் இவங்களுக்கு blend பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஸ்கின் டோன் என்னவோ அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் ஈவன் டோன் ஆகிடும். ஓகேங்களா. இங்கே நான் வந்து கன்சீலர் அண்ட் கரெக்டருக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து LA கேர்ள் ப்ரோ கன்சீலர் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ நான் ஜூமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி தான் இருக்கும். ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணிட்டோம். கண்ணெல்லாம் வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருந்தது, ஃபோர்ஹெட்லாம் பிக்மெண்டடாக இருந்தது. ஸோ அதை சரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இவங்களோட ஷேட் வந்து 3.1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கெல்லாம் வந்து பிஎஸ்சியோட ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வந்து என்னோடய கைக்கு பின்னாடி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டு அது ஃபேஸு நெக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறமா blend பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் மினிமல் ப்ராடக்ட், அதுக்கப்புறமா நமக்கு வேணுன்ற இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபவுண்டேஷன் போட்டு blend பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங்க்கு பிஎஸ்சியிலேருந்து ஒரு கபுக்கி ப்ரஷ் எடுத்து நான் blend பண்ணுறேன் பொறுமையாக. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக blend பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூவிங் ஆன் டு பவுடர் போட்டிருப்பேன். பவுடருமே வந்து மேக்கில் வந்து செட்டிங் பவுடர், காம்பேக்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து ஒரு அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மேக்கப் போடுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டோம். இது வந்து டியூப் லைட்டில் இப்படி தெரியுது. இதே நம்ம வந்து ஒரு ரிங் லைட் வச்சு பார்த்தோம்னா நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். ஸோ நான் மேக்லேருந்து ஒரு ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் 42 NC42 எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஷேடோக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் சோஃபெக்ஸ் பேலட் எடுத்திருக்கேன். அதில் என்னென்ன ஷேட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு ஹாலோ ஐ தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஒரு கண்ணுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு கண்ணுக்கும் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களோட அந்த க்ரீஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டர் யூஸ் பண்ணி அந்த ஐலிட்ஸ்க்கெலாம் வந்து போட்டுடுறோம். அண்ட் தென் blend பண்ணதுக்கப்புறமா பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேஸ்க்கான அந்த ஷேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதை வச்சு நம்ம வந்து ஒரு க்ரீஸ் லைனில் blend பண்ணிக்கிறோம் நல்லா. நம்ம வந்து ஒரு ஐ ஷேடோ போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் blend பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் blend பண்ணுங்கள். அண்ட் எடுத்த உடனே வந்து அப்படியே டார்க்கான கலரில் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் அதை மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம வந்து இது வந்து பென்சில் எரேசர் மாதிரி இல்லை இல்லையா, அதனால நம்ம அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம்லாம் போட முடியாது. ஸோ ஸ்டார்டிங் வித் நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நான் ஒரு கண்ணுக்கு முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு கண்ணுக்கு நம்ம அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் கன்சீலர் வச்சு அந்த ஹாலோ ஐ க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மிடில் ஆஃப் த ஐயில் வந்து நம்ம கன்சீலர் வச்சு அவங்கள நான் எதுக்கு மேலே பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட் வந்து கிடைக்கும். மேலே பார்க்கும்போது எக்ஸாக்டாக எங்கே வந்து நம்ம அந்த கட் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மேலே பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இதை வச்சுட்டு நான் சேம் ஐ ஷேடோ தான் எடுத்து கார்னர்ஸ்லலாம் வந்து நல்லா டார்க்கன் பண்ணி blend பண்ணுவேன். இந்த நம்ம கன்சீலர் போட்டுட்டு திரும்ப பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த நம்மளோட கன்சீலருக்கான எக்ஸாக்ட் ஷேடு இருக்கும் இல்லையா, நான் அதை வச்சு blend பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளிட்டர்ஸ் அந்த கோல்டன் கலர் கிளிட்டர் ஷேட் வச்சு நான் அது மேலே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கை வச்சும் அப்ளை பண்ணி கையில் ஃபிங்கர்ஸில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷில் அப்ளை பண்ணால் வந்து அந்தளவுக்கு பாப் அவுட் ஆகாது. ஸோ தட் நான் கையில் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த கிளிட்டர் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து ஆக்சுவலாக இது ஷிம்மர் ஷேட் ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு சைடு கார்னர்ஸ் அண்ட் இன்னர் கார்னர்ஸ்லலாம் வந்து நம்ம சேம் ஷேட் எடுத்து க்ரீஸ் லைன் கொடுத்த அதே ஷேட் எடுத்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி blend பண்ண போகிறோம். ஸோ ஐ லுக் வந்து இதுதான் எக்ஸாக்டான ஐ லுக்கு. நான் உங்களுக்கு வந்து
ஐலைனர் காஜல் இதெல்லாம் வந்து எப்பயுமே நம்ம போடுறது தானே. ஸோ நான் அதெல்லாம் கட் பண்ணியிருப்பேன். ரொம்ப லென்த்தியாக அப்புறம் உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும் வீடியோ. ஸோ ஐப்ரோஸ் அண்ட் ஐலைனர் இது எல்லாமே வந்து ஆஃப் கேமராவில் நான் பண்ணிட்டேன். இவங்களுக்கு லேஷஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ தட் நான் ஃபால்ஸ் லேஷ் வைக்கல. ஸோ அவுட்புட் என்னன்னு நீங்களே பாருங்கள். அம்மா எந்தில் கூட கண்ட்ரோல் வந்துச்சு டிவிக்கு.